அது பல பேர் வந்துட்டு புதுசாக அரசியலுக்கு வர்றவங்க வந்துட்டு ஒரு மொத்த ஒரு எந்த விதமான லாஜிக் இல்லாமல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இன்னொன்று, ஒரு மாநிலத்தினுடைய பிரச்சனையை வந்து திசை திருப்புற ஒரு விஷயம். ஒரு மாநிலத்திற்கு 1000 பிரச்சனை இருக்குது, மக்களுக்கு 1000 தேவைகள் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லாதப்போ ஊழல்னு சொல்லுவீங்க. வாட் இஸ் கரப்ஷன்? காஸ்ட் ஒரு கரப்ஷன் கிடையாதா? ரிலீஜியஸ் ஃபேவரட்டிசம் வந்துட்டு ஒரு கரப்ஷன் கிடையாதா? எத்தனையோ விதமான கரப்ஷன்ஸ் இருக்குது. வந்துட்டு எதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்படுதோ அதற்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வந்து நீதிமன்றங்கள் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, பல ஊழல்வாதிகள் தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை எப்படி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒருத்தர் இப்படி சொல்கிறார் வந்துட்டு, நான் ரோடு ஆக்சிடெண்ட்டே இல்லாத மாநிலத்தை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு வைங்க. சாலை விபத்தே இல்லாத ஒரு மாநிலத்தை உருவாக்குவேன். நீங்கள் ஒரு தேர்தல் அஜெண்டாவை எடுத்துப்பீங்களா? சாலை விபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு 5000 பேர் 20,000 பேர் வருஷத்துக்கு சாகுறாங்க. நீங்கள் போயிட்டு வந்து ஒருத்தர் சொல்கிறார் வந்து, ஒரு நடிகர் வந்து தமிழ்நாட்டில் வந்து போக்குவரத்து விதிகள் சரியாக இல்லை, சாலைகள் சரியாக இல்லை, அதனால தான் இவ்வளோ பேர் சாகுறாங்க. நாங்கள் வந்து நீங்கள் எங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னா ஆக்சிடெண்ட்டே நடக்காதுன்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஊழல் ஒழிப்புங்கிறது.